Hi friends, welcome to Friendly Cooking. நான் உங்கள் ஐஸ்வர்யா. இன்னைக்கு பரோட்டாக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சால்னாவை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது. அந்த சால்னா எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் பெருசா நறுக்குன ஒரு வெங்காயம், ஒரு கப் அளவுக்கு தேங்காய், 3 வரமிளகாய், 3 பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 தக்காளி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கிறலாம். இதை 4-5 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போற மாதிரி வதக்கிக்கிறலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்து வதங்கிருச்சு. இப்போ இதை கூல் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, புதினா, சோம்பு, கல்பாசி எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கிறலாம். புதினா தான் இந்த சால்னாக்கு ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே ஃப்ளேவரை கொடுக்கும். அதனால புதினாவை சேர்க்க மறந்துடாதீங்க. இதெல்லாம் நல்லா தாளிச்சாச்சு. அது கூடவே நீளமா நறுக்குன ஒரு வெங்காயம், நீளமா நறுக்குன ஒரு தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதக்கிக்கிறணும். அதுதான் சால்னாக்கு ஒரு சூப்பர் டேஸ்டை கொடுக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிருச்சு. இப்போ மசாலாக்களை சேர்த்துக்கிறலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி விழுத இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த சால்னாக்கு தண்ணி நிறைய தேவை. அதனால மிக்ஸி ஜார்ல இருந்த மசாலாலேயே தண்ணி சேர்த்து இதை நான் நல்லா கழுவி ஊத்திக்கிட்டேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப இதை மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். 15 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்றேன். சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, சால்னா வாசனை வீடே கமகமக்குது. இந்த சால்னாக்கு பெஸ்ட் காம்பினேஷன் பரோட்டா தான். நம்ம ஏற்கனவே பரோட்டா ரெசிபியை நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.